ஷேய் விஷ்ணு பிரமா சூரியன் நந்தி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் 4 வழிச்சாலை 2 வழிச்சாலை ரோடை பூரா விவசாயத்தை அடித்து பாழாக்கியிருக்கான். விவசாயத்தை அடித்து பாழாக்கினவுடனே இந்த இடத்த விவசாய இடம் பூரா விலை கூடுதலாக வச்சு ரேட்டு மார்க்கெட்டை போட்டு அரசு வச்சுருக்கோம் பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்படியே போட்டு ஏற்றிடுதான். இது என்னப்பா கணக்கு? விளையாட்டு எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான். இது இராணுவ வீரர் முப்படை வீரர் எல்லாமே கேட்டுக்கோப்பா. எங்கெங்கே விவசாயத்தை அழித்து ரோடு போட்ட அரசியல்வாதி போட்டிருப்பான், முதலமைச்சர் போட்டிருப்பான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி எல்லாம் இராணுவ வீரர் முப்படை தரப்படா எல்லா படையும். இது அமர்நாத் ஜோதிலிங்கம் உள்ள கணக்கு, ராமேஸ்வரம் உள்ள கணக்கு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ரோடுகளை பூரா போட்டு விவசாயத்தை அழித்து வாரான். அப்போ விவசாயத்துக்குள்ளே மில்லு தொழிற்சாலை போட்டு அவன் அழித்து வாரான். அப்போ இவனுக்கு தக்க தண்டனை எப்படி? உள்ளே செக் பண்ணல, உள்ளே தூக்கி போட்டு செயலறையில் ஏற்றி வெதரில் எத்தணும்ப்பா. வெதரில் ஏற்றி சூரியன் சொல்லுதப்பா கணக்கு. வெதரில் ஏற்றி உள்ளே தூக்கி போடணும். ஏற்றி உள்ளே தூக்கி போட்டு விடிய ரணவழி எடுத்து சலம் கோர்த்து மோந்து பாடுறா அப்படிங்கிற கணக்கில் உள்ளே தூக்கி போடணும். இதுதான் கணக்கு. பூரா ரோடு போடுறத ரோடை போட்டு அங்கங்கே விவசாயத்தை இடத்த பூரா லட்ச கோடி விற்று அங்கங்கே கெட்டடங்காலாக போட்டு பூரா விவசாயத்தை அமுக்கி அழித்து வாரான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு. அதான் விவசாயத்தை ரோடு போட்ட இடத்துல பூராமே விவசாயம் போட்டுருக்க பூரா பிளாட் அடிச்சிருப்பான். ரோடு போகுது அப்படின்னா பிளாட் அடிச்சிருவான். பிளாட் அடித்த உடனே அதை ஆட்டோ முடிக்க லட்ச கோடி கூவ மாதிரி பூரா புரோக்கரை வச்சு பூரா இதே சோழி அலைதான். அப்போ இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு என்ன வேணா வரணும். வேணா வந்தாத்த அரசியல்வாதி உள்ளே தூக்கி போடணும். இதில் எல்லாவனும் கையெழுத்து போடுவான். ஒரு இடம் போகுது அப்படின்னா பத்திரப்பதிவுக்கு உள்ள கணக்கு மந்திரி கையெழுத்து போடுவான், முதலமைச்சர் கையெழுத்து போடுவான், கீழே பஞ்சாயத்து போடு, எல்லா கலையும் கையெழுத்தை போட்டு பிஓ தாசில்தார் அம்புட்டு போட்டு நச்சு வச்சுருக்கான்ப்பா. இவனுங்களை பூரா கணக்கு ஒவ்வொரு பத்திரப்பதிவில் எடுக்கையில் செயலறையில் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கணும். 13 செயலரை 13 கம்பியில் இவனுங்களை பூரா குடும்பமே உள்ளே போட்டுறணும்ப்பா. அடுத்து முளைச்சி வந்துடும். கவர்மெண்ட் வேளாக்கானா அவன் குடும்பத்தை யாரோ உள்ளே தூக்கி போடு. அடுத்து அப்படியே முளைச்சி வந்து தான் இப்போ பாழாக்குது. பூரா முளைச்சி வந்து தான் பாழாக்குது கவர்மெண்ட்டுன்னு. இதுலேயும் எல்லாம் படுக்க போட்டு பின்னா இது ப்ராட்மெண்ட் சம்பளம்னா பென்ஷன் சம்பளம். பென்ஷன் இவன் செத்து குழிக்குள்ளே சாம்பலாக போய் அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு பென்ஷன். இந்த பேப்பர் அடப்பா இப்போ எப்படி அழிக்கத்தாண்டா ஐயா. உயிர் வாழ்கிறதுக்கு என்னடாங்கிற கணக்கு கடவுள் போடுதார் கணக்கு. இத்தனையும் அழிக்கான். இது கோர்ட்டிலேருந்து கேட்கணும். இது எவ்வளோ பெரிய தப்பு வச்சுருக்கான். இந்த தப்பை கடவுள் உட்கார்ந்துருக்காங்கிற நீதிமன்ற கோர்ட்டில் கடவுள் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் கேட்கக்கூடிய நிலைமை கூட அவங்க இல்லை. அவங்களுக்கு இப்போ என்ன கணக்குப்பா? இப்போ எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கானா அச்சடிக்கிற பேப்பரு அரசியல்வாதி அடிக்கான், சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஒரு முகத்தை பார்க்கணும். நீதிமன்ற கோர்ட்டில் சம்பளம் அது பார்க்கணும். இவன் முகத்தை அவன் அரசியல்வாதி பார்க்கணும். அரசியல்வாதி முகத்தை நீதிபதியை பார்க்கணும். ஜட்ஜி கோட்டார் ஆணும் வேணும், வழக்கறிஞரையும் பார்க்கணும். இது என்ன கணக்கு தெரியுமா? பணம் வேணும், பணம். இப்போ பூமியை அழிக்கான். கண் கலங்குது. நீ உயிர் வாழ்றதுக்கு விவசாயத்தில் தான் காயின்ஸு கொடுத்து மாட்டியிருந்தால் இப்போ இவ்வளோ பிரச்சனை வராது. பூரா அச்சடித்து விட்டுட்டான் பேப்பரை. இன்னும் பேப்பர் நான் ஒவ்வொரு அரசில் பூரா இப்போ தமிழ்நாட்டுக்காரன் இப்போ 50,000 இப்போ கரண்ட்டு மின்சாரத்தை 7 நாட்டு சனி ஏற்று பார்க்கக்கூடாது சொல்லப்பா. அதுதான் இதை முடித்தாலே ஆட்டா முடிக்க எல்லாம் ஸ்டக் ஆகிரும்பா. கடவுள்கிட்ட நாங்கள் கேட்கோம். 7 நாட்டு சனீஸ்வரி கூப்பிட்டு மின்சாரத்தை எங்கே தயாரிக்கணும் அத்தனையும் சனி பார்வை 7 நாட்டு சனீஸ்வரி பார்வை விழுந்தாலே நொறுங்கி போவோம். அதுக்கப்புறம் எல்லாமே நொறுங்கி போவோம். மில்லு தொழிற்சாலை கம்பெனி எல்லாம் அனைத்தும் நொறுங்கி போகும்பா. இதைத்தான் இப்போ கணக்கை போட்டு அதை எரித்து முடிக்கணும். எரித்து முடித்து அதை பார்வையில் விடப்பா. சனியை கூப்பிட்டு அந்த 4 வழிச்சாலை ரோடு, அந்த ரோட்டில் உலக நாடே பார்க்கலாம். மின்சாரத்தை பூரா நொறுங்கி போகணும். முக்கால் சாத்தியம் அரசியல்வாதி கூத்து மேலே அடித்து கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன கணக்குன்னா விராட்டு உட்காந்துருக்காரு, நம்மளாட்டு நடத்துவோம்னு இவங்க நினைக்காங்க. கண்டிப்பாக அதான்ப்பா நடக்கு. ஆனால் என்னென்ன செய்யணுங்க செகண்டில் நீ முடிப்ப. கடவுளால் தான் முடியும். ஆனால் நான் பூமியில் உட்காந்துட்டேன் அப்படி நீ சொல்லிட்ட. கடவுள் நான் பூமியில் உட்காந்துட்டேன், என்ன மீறி நீ நடத்திடுவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ கருப்பு ஆடை எரித்து முடித்த உடனே நீ வேலையை நடத்தப்பா, சீக்கிரமாக நடத்து. பூரா கொலை ஆடணும், பயப்படணும். முக்கால் சத்தியம் அவ்வளோ தப்பு இருக்கிற தப்பில் இராணுவ வானரப்படை எடுக்கக்கூடியது எல்லாமே இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து கூப்பிடலாம். இங்கே வா, இந்த மந்திரி இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான், அவன் குளம் கோத்துற வரைக்கும் எடு, லிஸ்ட்டை போடு. அப்போ முதலமைச்சர் இவ்வளோ வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு இது என்ன பேப்பர் வச்சு விளையாடுதான் என்னென்னு பாரு. இராணுவ வீரர் கொடுத்துருந்தா இன்றைக்கி இவ்வளவு சேட்டை வராது, இவ்வளவு தாக்கத்தில் போகாது.
எல்லாம் பிறக்கிற கழுதை வயிற்றுக்குள்ளே கிடக்கிற கழுதை கோடின்னு அது வயிற்றுக்குள்ளே கிடக்கு. வெளியில் விழுந்தவொடனே கோடி. அப்போ 5 வயசு 4 வயசு 3 வயசு அது கோடி. இப்போ வர்ற ஜென்ரேஷன் 18 வயசு 20 வயசு கோடி. இப்போ 25 வயசுக்கு மேலே வேலைக்கு போனால் கோடி சம்பளம் கிடைக்குமா? கோடி வருமா? கையெழுத்து போட்டு அங்கே கோடி கிடைக்குமா? என்னப்பா ஒரே பேப்பரை விட்டு இந்த கண்டார வலிமை பாழாக்கி பூமியை பாழாக்கிட்டான். சரிப்பா அடிக்க போகிற எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அப்போ தான் ஈரக்கொலை இவனுக்கு நடுங்க விடுவேன். முக்கால் சத்தியப்பா.